112 தொகுதிகள்ல வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு. எக்ஸ்ட்ரா தேவை ஒரு 5 தொகுதி தான். காங்கிரஸ் கூட்டணி சேரவும், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி சேரவும், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஏறக்குறைய 2ல 1 கட்சி காங்கிரஸ் வந்தாலே போதும், ஆட்சி அமைச்சிருவாங்க. எனவே விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்பது ஏறக்குறைய உறுதியாக இருக்கு. இந்த நிலைமையில முதலாவது வாழ்த்து தெரிவிக்க வேண்டியது விஜய்க்கு மட்டும் கிடையாது, விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு. ஏன்னா அவங்க தான் முழுமையாக தன்னுடைய கட்சிக்கு யார் வேட்பாளர்லாம் பார்க்கவே இல்லை. நான் விஜய்க்காக வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும், இன்னும் சொல்லப்போனால் பூத்தில் கூட 2 பசங்க ஒரு பொண்ணுன்னு அவங்களா வந்து உட்காந்துருந்தாங்க. மற்ற கட்சிக்கெல்லாம் காசு கொடுத்து கூப்பிடணும், இவங்களா வந்து உட்காந்து விஜய் அவர்களே 18 இடங்களில் தான் பிரச்சாரமே பண்ணாரு. ஆனால் இவங்க என்னைக்கு இவர் வந்தாரோ அன்னையிலேருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சவங்க. எனவே இந்த ஒட்டுமொத்தமாக ஓட்டு நகர்வு இவ்வளோ பெருசு, யாரும் எதிர்பார்க்காத நிலைமைக்கு, எந்த கருத்து கணிப்புகளும் சொல்லாத அளவுக்கு இவ்வளோ பெரிய ஓட்டு சதவீதம் 38% நகர்ந்துருக்கு இல்லையா? இந்த நகர்வுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த வெற்றி